நான் போட்ட இந்த வாழைத்தண்டு சூப் எப்படி பண்ணேன்னு காட்டுறேன். நான் வந்து ஹெல்த்தியான நல்ல ஹை ஃபைபர் உள்ள வாழைத்தண்டு சூப் சொல்லித்தரேன். வாழைத்தண்டு இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நறுக்கி உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு இந்த தண்ணியில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய், அதுதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பட்டர் போட்டுக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு காஞ்ச மிளகா, குட்டியாக வந்து ஒரு பச்சை மிளகா, ஒரு 4-5 பூண்டு, ஒரு வெங்காயம். இதுதான் இதுக்கு தேவையானது. இப்போ வந்து கோகோனட் ஆயில் இதில் விட்டுடலாம். ஒரு 2 டீஸ்பூன் பக்கம் விட்டால் போதும். இப்போ வந்து காஞ்ச மிளகா, பூண்டு, வெங்காயம் கார்லிக் இல்லாமல் மிளகு எல்லாம் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம ஹோட்டலில் கிடைக்கிறது அப்படியே நமக்கு ஆற்றுல பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் கரெக்டாக உதிர்ந்துருக்கையா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போதும். இப்போ ஊற வச்ச பாசிப்பருப்பு, வாழைத்தண்டு. நான் வந்து ஒரு நார்மல் இவ்வளோ சைஸ் இருக்கிற வாழைத்தண்டு நெருக்கியிருக்கேன். உங்களுக்கு வந்து கூடுதலோ குறைவோ நீங்கள் வந்து உங்கள் ஆற்றுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியிலேருந்து பிழிஞ்சி இதையும் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வதக்கிட்டோம். மஞ்சள் பொடி, ருசிக்கேற்ற உப்பு போட்டுட்டு நல்லா வந்து இது நல்லா முங்கி மேலே நான் எவ்வளோ தண்ணி விடுறேன் பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுங்க. இதை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு, பாசிப்பருப்பு எல்லாமே வெந்தெடுத்து நான் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டரில் யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சாச்சு. இதை வந்து ஃபில்டர் பண்ணிவிடுங்க. எல்லோரும் எப்போ சூப் குடிக்கிறோமோ அப்போ வந்து சூடாக 1 டைம் சூடாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ நான் பிளேட்டிங் காமிக்கிறேன். இப்போ வந்து சூப்பு பாருங்கள், நான் வடிகட்டிட்டேன். இந்த இதெல்லாம் சக்கையெல்லாம் நின்று போச்சு. இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும். இதில் வந்து நல்லா சூடு நல்லா ஆனதுக்கப்புறம் கடைசியாக வந்து நான் வந்து ஒரு லெமன் பிழிகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேண்டாம்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்கிறது. நான் லெமன் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். பிளேட்டிங் காமிக்கிறேன். இந்த வாழைத்தண்டு சூப்பில் வந்து நம்ம வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கலாம். எப்படின்னா இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் போட்ட ஐட்டம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷனு. இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம். இவாதான்னு கிடையாது, எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ நான் பண்ண இந்த வாழைத்தண்டு சூப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.